தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வணக்கம். ஆக்சுவலாக 3 முக்கியமான விஷயத்த நம்ம கொஞ்சம் விவாதிக்கக்கூடிய ஒரு தருணம் இது. அதாவது என்னன்னா, சீமான் அவர்களுடைய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் காணிக்கப்பட்ட ஒரு டாபிக். ஒரு ஸ்பீச் நேத்திக்குள்ள ப்ரெஸ் மீட்டு. அதுக்கடுத்து யார் தான் அந்த தற்குறின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்களுடைய அந்த ஸ்பீச்சு. 3வது வந்து சில எப்படி சொல்கிறது, நாங்கள் ஒரு ஒரு கர்ஜிக்கும் ஸ்பீச். யாரோட ஸ்பீச்னா நம்ம கருணாஸ் மாமா அவர்களுடையது. சாரி, கருணாஸ் அங்கிள் அவர்களுடையது. 3வது அதுக்கு அடுத்தது 4வது இன்னொரு ஸ்பீச் இருக்குது. அது அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக முதலாவதாக திரு கருணாஸ் அவர்களுடைய ஸ்பீச் ஒன்று பார்த்துடலாம். இந்த புலி பாயம் தெரியும் பதுங்கும் தெரியும் மாதிரி நேற்று ஒரு கர்ஜிக்கும் ஸ்பீச் ஒன்று பேசியிருந்தார். ஆக்சுவலாக அந்த புலி ஆனதுக்கு காரணமே ஜெயலலிதா அவர்கள் தான். ஆமாம், அவர் வந்து ஜெயலலிதா அவர்களால் தான் புலியாக்கப்பட்டு, அதாவது எம்எல்ஏ ஆக்கப்பட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு கட்சியில் ஒரு பதவியில் உட்காந்துட்டு இருந்தார். அந்த கட்சியிலேருந்து அவர்களை தேர்ந்தெடுத்து எம்எல்ஏ ஆகி அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு புலியா கத்துற அளவுக்கு வாய்ப்பு கொடுத்தது யாருன்னா ஜெயலலிதா அவர்கள், கருணாஸ் அவர்கள். அது அந்த ஜெயலலிதா அவர்களுக்கு அதுக்கடுத்து அவங்களோட மறைவுக்கு அப்புறமா கூவத்தூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவருக்கு ஏன் டிவிக்கு கட்சிக்காரங்களுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு வன்மம்னா, கூவத்தூரில் இவர் வேலை பார்த்தார். என்ன வேலை பார்த்தாருன்னா மாமா வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. நான் சொல்லலை, அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து. அந்த செய்தி என்ன செய்தினா, எடப்பாடி அவர்கள் ஜெயிக்கிறதுக்காக அங்கே பலருக்கு செட்டில்மெண்ட் பண்ணாங்க. பலருக்கு பல எம்எல்ஏகளுக்கு செட்டில்மெண்ட் பண்ண மூலமாக அந்த டைம் இவர் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி கொடுத்தாரு. பல பேருக்கு பல விஷயங்களை சப்ளை பண்ணுறது மூலமாக. அதுக்கு பேர் ஒரு மீடியேட்டர் வேலை, மாமா வேலை, என்னென்னு சொல்லுவாங்க. அது மக்கள் சொன்னதாவது டிவிக்காரங்க இவங்க ரொம்ப அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்களா, அது வந்து கருணாஸ் அவர்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. டிவிக்கு கட்சிக்காரங்களை இந்த புலிக்கு பாயம் தெரியும்னு சொன்ன மாதிரி இவரையும் புலியாக நினச்சிட்டு உதயநிதி அவர்களையும் கோத்து விட்டாப்ல. சரி, தலைவரோட பண்பு உனக்கு தெரியுமா? உன் கட்சிக்கு என்னடா தலைவர் வச்சிருக்க? எங்கள் தலைவரோட பண்பு என்ன தெரியுமா? இவருக்கு அந்த தலைவரோட பண்பு என்னன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காருன்னு தெரியல. நைட்டு 12 மணிக்கு ஒரு ஆபாச நடிகையோட ஃபோட்டோ ரீட்வீட் பண்ணி விட்டாரு. யார்? நம்ம மிஸ்டர் உதயநிதி அவர்கள். அந்த பண்பை தெரிஞ்சுட்டு தான் அவர் பேசுகிறாருன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலாக வந்து மிகப்பெரிய லெவலில் அவரோட தலைவரை போர்ட்ரேட் பண்ணி இந்த பக்கம் தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு எங்களுக்கு பாயும் தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னோட லெவலை குறைச்சிக்கிட்டார். ஆமாம், காரணம் என்னன்னா, அவர் எந்த லெவலில் பேசணுமோ அதை பேசிக்க விட்டுட்டு இந்த இவங்களை தற்கொலைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மதியம் வந்து விஜய் அவர்கள் பேசுகிறாங்க, எங்களை எப்படி நீங்கள் தற்கொலை சொல்லலான்னு. அதுக்கு இவர் ஈவினிங் வந்து ரிப்ளை கொடுக்குற மாதிரி பேசுகிறாரு. இந்த புலிக்கு பாயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, நீ என்னடா தலைவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிச்சா. இதுக்கு அடுத்ததாக இன்னொரு சம்பவம் வருது. நேத்திக்கு வந்து சாயந்தரம் சீமான் அவர்களுடைய ப்ரெஸ் மீட். அந்த ப்ரெஸ் மீட்டில் என்னென்னா, ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எஸ்ஏஆர் குறித்து கேள்வி எழுப்புறாங்க. ஸோ எஸ்ஏஆர் குறித்து கேள்வி எழுப்பும்போது இவர் வந்து கொஞ்சம், நீ என்னடா பெரிய ஹேரு, உங்ககிட்ட நான் என்ன பதில் சொல்லணும்? நீ வந்து ஒரு கேமரா தூக்கிட்டு ஒரு மைக்கை பிடிச்சிட்டு நீ இருந்தனா நீ என்ன பெரிய இவனா அப்படிங்கிற மாதிரி கேட்டது அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஆமாம், அது முக்கியமாக அவர் சீமானண்ணனை டென்ஷன் பண்ணார். அதனால அதான் இது பல வாட்டி அவர் இது பண்ணக்கூடிய விஷயம். ஆனால் என்னன்னா, உண்மையிலே இது கண்டனத்துக்குரிய விஷயமானு கேட்டால் கிடையாது. காரணம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு சொல்கிறது மூலமாக அவர் மேலே ஒரு வழக்கு போடுறது மூலமாக இது வந்து அவ்வளோ அந்தளவுக்கு ஒரு சின்சியரான விஷயமானு கேட்டால் கிடையாது. காரணம் என்னென்னா, எஸ்ஏஆர் குறித்து ஒரு கேள்வி எழுப்புறார். அந்த கேள்விக்கு அவர் பதில் அளிச்சிட்டார். ஆமாம், ஏன்னா தெளிவாக அதுக்கு முந்தின நாள் தான் எங்கே நடக்குதுன்னா, தந்தி டிவியில் அந்த ஒரு டிபேட்டில் எஸ்ஏஆரை பற்றி தெளிவாக பேசுகிறார். என்னென்னா, ஏற்கனவே நீ இருக்க ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்க, அதை புதுப்பிக்கணுமா, அதுக்காக தான் இதுக்கு முன்னாடி ஆதார் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆமாம், அதுக்கு அடுத்ததான் இப்போ எஸ்ஏஆர் மூலமாக நான் உன்னை புதுசாக டெலிட் பண்ணுறேன், புதுசாக வந்து ஆட் பண்ணுறேன். இது ரெண்டத்தையும் கொண்டு வர்றது மூலமாக ஏற்கனவே இறந்தவங்கள டெலிட் பண்ணிடுவாங்களாம். புதுசாக பிறந்து 18 வயசு ஆகியிருக்கோம்ல, அவங்கள இந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணுவாங்களாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா யாராச்சும் லைக் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து வெளிநாட்டு போனவங்க, பல தேர்தல்களாக இங்கே ஓட்டு போடாதவங்க, சரி அப்படி ஆட் பண்ணணும்னாலும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன போன தேர்தலில் நீங்கள் வாக்களித்ததுக்கான ப்ரூஃபு, எவிடன்ஸு, இது எல்லாத்தையும் கையில் எடுத்து தான் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இவங்க ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதுங்கிறத ஒரு விஷயத்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண போகிறாங்கங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக அதுக்கு முந்தின நாள் பேசிட்டார். இந்த பத்திரிகையில் என்ன கேட்குறாரு, எஸ்ஏஆர் வந்து இவங்க கோர்ட்டு போனாங்க தெரியுமா, திமுக வந்து கோர்ட்டு போனாங்க, வழக்கு போட்டாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறார், எப்படி வழக்கு போட்டாங்கன்னு தெரியுமா, நீ வந்து தொடர்ந்து இது மாதிரி தான் தற்கொலைத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவர் காட்டமாக பேசியிருந்தார். இதில் என்ன தப்பு இருக்குது? ஆக்சுவலாக இவரோட வாதத்தை எடுத்து வைக்கிறார். ஒரு அரசியல் கட்சிக்காரங்க வந்து பத்திரிகையாளர் எதிர்பார்க்குற பதிலை வந்து சொல்லணும்னா இவங்க அவங்களுக்காக வேலை பார்க்குறாங்களா, இல்லை அவங்க இவங்களுக்காக வேலை பார்க்குறாங்களா? இவரோட பிரதிபலிப்பான இவரோட கருத்துக்களை தான் அவங்க எடுத்துக்கணும். ஆமாம், கரெக்டா?
அந்த விஷயத்த அவர் சொல்றாரு. எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்காக அரசாங்கத்தால உருவாக்கப்பட்டதா இல்ல அரசாங்கத்தை எலெக்ஷன் கமிஷன் உருவாக்குதா? ஆமா, அந்த ஒரு விஷயம் உண்மைதானே. ஆமா. காரணம் என்னன்னா, அரசாங்கம் ஒண்ணு உருவாகிறதுக்காக எலெக்ஷன் கமிஷனை அரசாங்கம் தான் தேர்வு பண்றாங்க. அதுல ஒரு ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ், அதுக்கு கூட ஆப்போசிஷன் பார்ட்டியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஆளுங்கட்சியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்தியா இருக்குதுன்னு வைங்களேன். இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்காங்க, ஆளுங்கட்சி பிஜேபியாக இருக்காங்க. பிஜேபியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, ஆளுங்கட்சியோட எதிர்கட்சி காங்கிரஸோட ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, நடுவில் ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. இது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா கவர்மெண்ட். ஆமாம், இவங்க எல்லாருமே ஒரு மனதாக அப்பாயின்ட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு கமிஷன். அந்த கமிஷன்லேருந்து இன்னைக்கு ஜட்ஜை வந்து தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கு அப்புறமா இப்போ யார் உட்காந்துட்டு இருக்காங்க? ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தையும் தெளிவாக அவர் சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் திருப்பி நீ கேள்வி எழுப்பிட்டு இருக்கனா, அது வந்து அந்த உண்மையிலே அது தற்குறித்தனமான கேள்வியா? அந்த பத்திரிகையாளர் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுங்கிறது சீமான் அவர்கள் ஹேண்டில் பண்ணது கரெக்டான ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் அண்ணன் கொஞ்சம் பக்குவத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் இந்த சின்ன இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நான் அந்த இடத்துல இருக்கேன்னு வைங்களேன், இல்லை நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்கன்னு வைங்களேன், தொடர்ந்து பல அலைச்சல்கள், தொடர்ந்து நம்ம இங்க ஸ்பீச், அடுத்த அங்க ஸ்பீச், நம்ம தொடர்ந்து நம்மளே பாக்குறோம். ஆமா, அரசியல் களத்துல சீமானந்தன் தான் டெய்லி களத்துல. இப்போ நீங்க வந்து இதே கேள்வியை உதயநிதி அவர்கள்கிட்டயோ இந்த ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்க முடியாது. ஏன்னா அங்க துண்டு சீட்டு கொடுத்துருவாங்க. இந்த கேள்வியை தான் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்ப நீங்க அதுதான் கேட்பீங்க, அங்க போய் கேட்க முடியாது. இவர்கிட்ட இப்படி கேட்கறது மூலமா ஒரு ஸ்பாட்லைட் கிடைக்கும், நல்ல வியூஸ் போகும் சேனலுக்குங்கிறதுக்காக ஒரு கேமராவையும் தூக்கிட்டு ஒரு ஸ்டாண்டையும் தூக்கிட்டு லைட்டையும் தூக்கிட்டு வர்றது மூலமா அது யாரை இழிவுபடுத்துறீங்க? ஆக்சுவலாக நானே அந்த இடத்துல இருக்கேன்னு வைங்களேன், டெய்லி அலைகிறேன், ஒவ்வொரு சேனல் அலைகிறேன், மக்களை சந்திக்கிறேன், அதை தாண்டி வந்து லைக் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன், தினம் டிவியை சந்திச்சுட்டு இருக்கேன், ஒவ்வொரு விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வரும்போது விரக்தி அடையுமா அடையாதா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த விரக்தி அடையும் போது இந்த மாதிரி ஒரு அந்நிய சக்திகள் கேள்வி எழுப்பும்போது எப்படி ஆகும்? டென்ஷன் ஆகுமா? வேணும்னே கார்னர் பண்ற விஷயம் தான். இதுக்கு முன்னாடி கரிகாலன் ஒரு வாட்டி இப்படி கேள்வி கேட்டிருந்தாப்புல. கேட்கும்போது தம்பி உன்னை பல ப்ரெஸ் மீட்ல பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சிருந்தாரு. இன்னைக்கு அதே கரிகாலனை சென்னை ப்ரெஸ் கிளப்ல இருந்து நீக்கிட்ட ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அங்கே ஒரு சண்டை, ஒரு பேச்சு தகராறு போய். ஸோ இது மாதிரி அந்நிய சக்திகள் இருந்துட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம சீமான் அவர்கள் ஹேண்டில் பண்ண போதும் நல்ல ஒரு விதமாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி வழக்குகள் நிறைய போட தான் செய்வாங்க. ஆமாம், ஏன்னா இந்த இவங்க மாதிரிப்பட்ட பிரஸ்கள் வந்து உண்மையாட்டே மக்களுக்கு உண்மையாட்டே இருந்திருந்தீங்க, அவங்க சாமர்த்தியத்தை காட்டியிருந்தீங்க, இந்நேரம் அரசு சுத்தமாக இருந்திருக்கேன், திறமையா நடந்திருக்கு. அதான் ஸ்டாலின் கிட்ட உங்களுடைய திறமையை காட்ட வேண்டியதானே, உங்களோட ஸ்கில்களை. உதயநிதி அவர்கள் கிட்ட காட்ட வேண்டியதானே. இது வரைக்கும் பிரஸ் மீட்டே அட்டன் பண்ணாத மோடி அவர்கள் கிட்ட உங்களோட சாதனையை காணிக்க வேண்டியதானே, சாமர்த்தியங்களை. அது எதுக்கும் வக்கில்லாத சில அந்நிய சக்திகள் இங்க மட்டும் சில கான்ட்ரவர்சிக்காக மைக்க நீட்டுறது, அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல. காரணம் அந்த மனுஷன் என்னன்னா, இப்ப தேர்தல் வருது, எல்லா கேண்டிடேட்ஸும் அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லா 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அவங்களுக்காக ரெப்ரசன்டேட் பண்ணி அவங்களுக்காக பேசி மக்களுக்காக நின்று பிரச்சனையிலையும் பேசி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பேசி பிரச்சாரம் பண்ணணும்னா அதுக்கடையில இவன் வந்து இப்படி கேள்வி கேட்கும்போது டென்ஷன் ஆகுமா? அதை தலையில ஒரு கொட்டு கொடுக்கணும்னு தோணாதா? அப்படிங்கிற விஷயத்த அருமையான விதத்துல ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல. ஸோ அப்படி அதோட ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் அடுத்தது ஒரு ஸ்பீச் வந்துச்சு. பரிணாம வளர்ச்சினா இதோட பரிணாம வளர்ச்சி கிடையாது. நேற்றைய தினத்தில் இந்த ஸ்பீச்சுக்கு அடுத்ததா மதியம் விஜய் அவர்கள் பேசின அந்த விஷயம், யார் தான் அந்த தற்குறிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலே ஒரு கதை சொல்கிறேன். நம்ம குமரி மாவட்டத்தில் ஒரு ஸ்டோரி நடக்குது, உண்மையான கதை. குமரி மாவட்டத்தில் என்னென்னா, காட்டாத்துறைங்கிற ஒரு பேரூராட்சி இருக்கு. ஆமாம், அந்த பேரூராட்சிக்குள்ள, அதாவது பத்மநாபரம் தொகுதிக்குள்ள இந்த பேரூராட்சி வருது. அந்த பேரூராட்சிக்குள்ள ஒரு 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குறாங்க. அந்த நிதி எதுக்காக ஒதுக்குறாங்கன்னா, இந்த குளங்கள் இருக்கும்ல, இந்த குளங்களுக்கு பக்கத்தில் வந்து மரக்கன்றுகள் நடுறதுக்காக. காரணம் என்ன, அப்போ தான் அங்கே வந்து வெயிலோட தாக்கம் இருக்காது. ஸோ இது மூலமாக ஒரு எவாப்ரேஷன் நடக்கும், அது மூலமாக மழையோட தன்மை நம்மளுக்கு இன்னும் கிடைக்கும்ங்கிறதுக்காக அவங்க வந்து மரக்கன்றுகள் சிலரும் மக்களும் நடுறது வழக்கம். அரசு வந்து அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். அந்த குளத்தை தூர்வாரது கிடையாது, வெறும் மரக்கன்றுகள் நடுறதுக்கு மட்டும் 10 lakhs நிதி ஒதுக்கி இருக்காங்க. சரி, நிதி ஒரு 10 lakhs ஒதுக்கி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்குறதுக்கு மூலமா நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்துச்சுல, அப்போ குளத்தையும் தூர்வாடுறதுக்காக தான் ஒதுக்கி இருப்பாங்க போல அப்படின்னு தானே தோணுது. அப்போ மரக்கன்றுகளுக்கு மட்டும் தானே ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்றோம்ல. அந்த விஷயத்தை கூட இந்த அறிவார்ந்த மக்கள் வந்து பண்ணல.
ஆமா. என்ன பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா? பக்கத்துல ரப்பர் தோட்டங்கள் இருந்துக்கு. அந்த ரப்பர் தோட்டத்துல இருந்து அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு நட்டது மாதிரி காணிச்சு கணக்கு காணிச்சிட்டாங்க. அதிகாரிகள் வந்து சூப்பர்வைஸ் பண்றதுக்காக அங்க போயிருக்காங்க. சூப்பர்வைஸ் பண்றதுக்கு அரசு அதிகாரிகள் போனது மூலமா, ஏன்னா அவங்களுக்கு பங்கு போகலையா என்ன கதைன்னு எனக்கு தெரியல. அவங்க போய் சூப்பர்வைஸ் பண்ண வராங்கன்னு கதை நியூஸ் தெரிஞ்ச உடனே இந்த பேரூராட்சி நிர்வாகம் ஓடி ஓடி போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ரப்பர் தோட்டத்துல இருக்கிற கிளைகளை உடைச்சி, அதாவது ராணுவ நடவடிக்கை, கிளைகளை உடைச்சி இங்க வந்து மர கண்டுகள் மாதிரி நட்டு வச்சிருக்காங்க. நட்டு அதை சுத்தி வந்து பச்சை துணியெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஏன்னா அந்த அது தெரியக்கூடாதுல்ல, அதையும் பாதுகாக்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட அரசு வந்து பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு கம்பி வலைய வச்சிருவாங்க, அதை சுத்தி பச்சை கலரு நெட்டு வச்சிருவாங்க. அதுக்கு நடுவில் ஏன்னா மாடுகள் சாப்பிடாம இருக்க இந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்காக, ஏன்னா மக்கள் பணத்துல செலவு பண்ணி நடுறோம், அதை பாதுகாக்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயம். அதை வந்து இவங்க விரைஞ்சு பண்ணியிருக்காங்களா? கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்களா? இதுக்கு எவ்வளவுதான் செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு தை வந்து ஒரு 20 ரூபா 25 ரூபா 100 ரூபாய் போடுங்க வைங்களேன். அது கூட அவங்க செய்யல அந்த இடத்துல. அது அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா மர குச்சியை கொண்டு போய் நட்டு வச்சிருக்காங்க. அதுவும் ராணுவ நடவடிக்கை இல்ல. அங்க போய் அதை நட்டு வைக்கும் போது அது யாரோட தொகுதி தெரியுமா? அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடைய சிறப்பான ஆட்சி. இந்த சிறப்பான விஷயம் தற்குறித்தனமாக தான். ஆக்சுவலா நான் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். 10%, 20% கமிஷன் கூட கேள்விப்பட்டிருக்கேன். 30% கமிஷன் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உலக வரலாற்றிலேயே 95% கமிஷன் வந்து 95 வாய்ப்பு இருக்கா? 95நாலே 50,000 ரூபாய் ஆகுதே, மீதி 5%. சரி, அப்போ சரி, ஓகே, 99.9% 5,000 ரூபாய் ஆயிருக்குமா எனக்கு தெரியல. அந்த குச்சை வந்து சும்மா தான் இலவசமா உடைக்கலாம். அந்த வலை கம்பிக்கு மட்டும் அந்த குச்சை உடைக்கிறதுக்காக ஒரு மேன் பவர் ஓடுது இல்ல. ஆமா ஆமா, சில ஏதாவது கொடுத்துருப்பாங்க, 100, 200, 500 கொடுத்துருப்பாங்க, மிச்சத்தை அடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு அங்க பண்ணிருக்காங்கன்னா 99.9% கமிஷன் யாருக்கு? அந்த பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு. அது யாரோட கன்சென்ட் இல்லாம நடந்திருக்குமா என்ன? அமைச்சரோட கன்சென்ட் இல்லாம நடந்திருக்குமா என்ன? அந்த அளவுக்கு ஒரு தற்குறித்தனமான மக்கள் கிட்ட நம்ம மாட்டிப்போன்னு கூட தெரியாம மூளை இல்லாம இருக்காங்கன்னா உண்மையான தற்குறிகள் யாரு? வழக்கமா இது நடக்கிறது தானேன்னு இருந்திருப்பாங்களா? இல்ல அதான், ஏன்னா நம்ம காலங்காலமா இந்த முன்னாடி செய்துட்டு வந்து இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேயோட ஆட்சி காலகட்டத்துல ஒரு தவறு நடந்துச்சு. அது எப்போனா செல்லூர் ராஜு இருக்காரு, கடம்பூர் ராஜு அவர்கள், செல்லூர் ராஜு அவர்கள் மதுரையில வந்து என்ன பண்ணாரு, தெர்மாகோல் விட்டாரு. இந்த உண்மையிலே அதை பண்றது இயல்பு தான். அது எங்க பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டுல பிளாக் பால்ஸ் போடுவாங்க. இது எதுக்குன்னா தண்ணி வந்து எவாபரேட் ஆகாம இருக்கிறதுக்காக. ஸோ அதை இவங்க போடுறதுக்கு தவறிட்டு இந்த தெர்மாகோல் விட்ட அவர் கூட ஒரு பிரஸ் மீட்ல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, கூட இன்னொரு அமைச்சரும் வந்திருக்கணும், நான் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. காரணம் என்னன்னா உண்மையிலே அந்த இடத்துல வந்து இவங்க வந்து பிளாக் பால்ஸ் போடுற தவறிட்டு தெர்மாகோலை போட்டிருக்காங்க. சரி, அந்த இடத்துலயாவது இங்க இதை தவறிட்டு அவங்க இதை செஞ்சுட்டாங்க, ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரை சொன்ன அதிகாரிகள் மூளை இல்லாம போயிட்டாங்களா என்ன கதைன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல மர குச்சியை உடைச்சு வச்சு மக்களை ஏமாத்துறா. அப்ப தற்குறிகள் யார்? அந்த தற்குறிகள் டிவிக்கு கட்சிக்காரங்க இப்ப புதுசா வந்திருக்காங்க. அந்த சின்ன பசங்களுக்கும் சரி, பெரிய பசங்களுக்கும் சரி, இப்பதான் எல்லாம் அரசியலுக்கு புதுசு. நம்ம வீடியோவே பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல என்ன மெசேஜ் பண்றாங்க, தினம் நடக்கிற நாட்டில் நடக்கிற விஷயங்களை உங்களோட நியூஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு. அப்போ ஆஃப்டர் ஆல் நம்மளே ஒரு விஷயம் பேசுறது மூலமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறோம்னா, விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த பேசும்போது ஒட்டுமொத்த மக்கள், அரசியலே பார்க்காத மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா? வாட் எவர் இஸ் a குட் லீடர் ஆர் பேட் லீடர் விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்ல, அரசியலை விட்டு நோக்குறாங்க. ஆமா, அரசியலை நோக்க ஸ்டார்ட் பண்றாங்க, நியூஸை கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்ல. ஸோ அப்போ அது மூலமா நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமா கெயின் பண்ணி அவங்க வரும்போது அவங்க ஏன்னா சின்ன பசங்க அப்படிதான் இருப்பாங்க. திமுக கட்சியில் இருக்கிறவங்க, அதிமுக கட்சியில் இருக்கிறவங்க, காங்கிரஸ் கட்சியில, பிஜேபி கட்சியில இருக்கிறவங்களுடைய வீட்டில் இருக்கிற வாரிசுகள், சின்ன சின்ன சில்வண்டுகள் எல்லாமே ஏதோ அரசியல் ஞானிகளா இருக்காங்களா என்ன? இது மாதிரி தானே இருக்காங்க எல்லாருமே, விளையாட்டு பிள்ளைகளா இருக்க தான் செய்யாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே வீதிக்கு வரும்போது என்ன பண்ணணும்னு தெரியாம அறியாமையில ஒரு விஷயம் பண்ணும்போது அது வந்து கலாய்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது. என்ன பண்றது? அதை வந்து இவங்க கண்டென்ட் ஆகிறாங்க. யாரு? திமுக கட்சிக்காரங்க கண்டென்ட் ஆகி இவங்க வந்து தற்குறிகள்னு சொல்றது மூலமா இவங்களுக்கு என்ன லாபம்னா, தற்குறிகள்னாலே சமுதாயத்துல ஒன்னுத்துக்கும் ஆகாதவங்க, யாருக்கும் பயன்பெறாதவங்கிற ஒரு பட்டத்தை குத்திட்டோம்னா இவங்களை வந்து சமுதாயத்திலேருந்து பொதுமக்கள் இருக்காங்க இல்லை, பொதுவா யாருக்கு வாக்களிக்கலான்னு இருக்கிறவங்க இதை வந்து இது ஒரு விஜய் வந்து ஒரு தற்குறி கூட்டம், இது ஒரு ஜோக்கர் க்ரௌடுங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டா இந்த கூட்டம் வந்து அந்த மக்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கங்கிற ஒரு விஷயத்த திமுக கையில் எடுக்கிறாங்க.
ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆயுதமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் கரூரை வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ தற்கொலை என்ற வேர்டை வச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமா அங்க இருக்கிற எம்எல்ஏ எழிலன் அவர்கள் ஏதோ நல்லவ மாதிரி காணிக்கிறதுக்காக தற்கொலை நம்ம கூப்பிடக்கூடாது, அவங்கெல்லாம் நம்மள மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி புள்ளையும் கிள்ளி விட்டு குழந்தையும் ஆட்டி விடுற செயல் இருக்குல்ல, அதுதான் திமுக பண்ணிட்டு இருக்காங்க. ரியல் தற்கொலை யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். அதை தாண்டி இன்னொரு ஸ்பீச் ஒன்று நான் போடுறேன். அப்புறம் வீடு ஏறி பொண்ணு கேட்பாங்க, உன் பிள்ளை அழகா இருக்கு, நல்லா படிச்சிருக்கா, நான் அவளை காதலிக்கு போறேன், எனக்கு பொண்ணு கொடுன்னு கேட்பான். அப்ப அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டு அதாவது புரியுதா? ஆக்சுவலாக இது யார் பேசுகிறான்னா இசக்கி ராஜான்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை எப்படி நம்ம பேசுகிறாங்கன்னா தேவர் சமுதாயத்துலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், ஒரு தலைவர். ஆக்சுவலாக இவர் என்ன பேசுகிறாருன்னா, அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது என்னென்னா தேவர் கம்யூனிட்டியிலேருந்து ஒருத்தங்களை வந்து ஒரு 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 மர்டர் நடந்திருக்குன்னு வைங்களேன். ஸோ அது பண்ணது யாருன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தங்க. சேம் இங்கே கவின் விஷயத்தில் என்ன நடந்துச்சு, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த கவின் அப்படின்னு சொல்லப்பட்ட சமுதாயத்திலேருந்து கவின் அவர்கள் இந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணோட தம்பி வந்து இந்த பையனை வெட்டி கொள்றாப்புல. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே அந்த சம்பவம் நடந்திருக்கு. சரியா? அதோட ரிஃப்ளெக்ஷனாக இந்த இசக்கி என்கிற நபர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, நீ வந்து என் வீட்டில் உள்ள பொண்ணை கேட்ப, ஸோ அது மூலமாக அந்த ஆதங்கத்தில் நாங்கள் வந்து இப்படி ஏதாவது விஷயங்களில் நாங்கள் ஈடுபட்டுருவோம். அந்த ஏதாவது விஷயங்கள் இருக்குல்ல, அந்த ஏதாவது விஷயங்கள் என்னென்னா ஓப்பனாக அவங்க வந்து லைக் அடிக்கிறதோ இல்லை வெட்டுறதோ குத்துறதோ ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மீன் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் இது மாதிரி செயல்களில் ஈடுபடுத்தப்படுறோம், அதுக்காக அதுக்கான பிள்ளையார் சொல்லி நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை என்ன எடுக்கணும்னா, எய்தர் தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ இல்லை உயர்த்தப்பட்ட சமுதாயமோ இல்லை எதுவுமே இல்லாத ஏதோ ஒரு அந்த பேச்சுக்களே வேண்டாம், தமிழ் மக்கள் எல்லாரும் சமமானவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அரசு தான் முன்னிலை. ஏன்னா இந்த அரசு தான் சமூக நீதியை பத்தி பேசுது. சமூக நீதி சமத்துவம் சொல்லக்கூடியவங்களும் இதே ஸ்டாலின் அரசாங்கம். ஆமா, எத்தனை கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல ஆண்டு 50 வருஷமா இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியை ஒட்டு மொத்தமா அழிச்சு இங்க இவங்க கால் விட்டுனது காரணம் என்னன்னா சமூக நீதி, சமத்துவம், ஹிந்தி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, இந்த 4 விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி தான் இவங்க வந்து மக்கள் கிட்ட வந்தாங்க. இது ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டா ஹிந்தி எதிர்ப்புக்கு ஹிந்தி ஸ்கூல் அவங்க தான் நடத்துறாங்க. ஆமா, சமுதாய ஒற்றுமைக்கு அதாவது சமத்துவத்துக்கு நேர் எதிரான ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த ஜாதிகள் பெருசா இருக்கோ அந்த ஜாதிக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்து அவங்கள எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிற ஜாதி அரசியல் அடிக்க விட்டுட்டு மோத விட்டுட்டு அரசியல் வேடிக்கை பார்த்து அரசியல் பண்றதும் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் இந்த திமுக அரசாங்கம். ஆமா. ஸோ இப்படி ஒரு அரசாங்கம் இந்த சட்டத்தை போடுவாங்களா, வன்கொடுமை சட்டத்தை போடுவாங்களா, இல்லை இதுக்கான தக்க நடவடிக்கை எடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த இசக்கி என்கிற நபர் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. என்னன்னா, நீ என் வீட்டில் உள்ள பொண்ணை என்ன இப்படி பண்ணா நான் வந்து இது மாதிரி செஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தன் வந்து பொண்ணு கொடுக்காதோன்னு வெட்டுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு விஷயம் தெரியல, சட்டம் தன் கடமையை செய்யும்ங்கிறது. ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, ஓப்பனா சொல்றேன், அந்த ஒரு சமுதாயத்துல பணம் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். கண்டிப்பா என்கிட்ட பணம் இருக்குன்னா நான் பெரிய ஆள், உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீங்க பெரிய ஆள். கரெக்டா? என் பொண்ணை உங்களுக்கு நான் கட்டித்தரது மூலமா எய்தர் நான் ஃபார்வர்டா இருக்கலாம், இல்லை நான் பேக்வர்டா இருக்கலாம். எய்தர் நீங்க ஃபார்வர்டா இருக்கீங்க, பேக்வர்டா இருக்கீங்க. நீங்க ஃபார்வர்டா இருந்தாலும் சரி, பேக்வர்டா இருந்தாலும் சரி, என் பிள்ளைய உங்களுக்கு கட்டி தர்றது மூலமா அந்த பிள்ளைய கண் கலங்காம நீங்க வச்சு பாத்துக்கக்கூடிய ஒரு பண்பான நபரா இருக்கிறீங்கன்னா கட்டித்தர போறேன். ஆமா, பிளஸ் பொருளாதாரம், பொருளாதாரம். ஸோ ஆப்வியஸா அதுதான் ஃபினான்ஸ். நான் உங்களுக்கு கட்டித்தர போறேன். அந்த விஷயத்த மக்கள்கிட்ட அந்த ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு சமத்துவமான ஒரு விஷயம் மக்கள்கிட்ட வரணும். ஆமா, அது வராம என்கிட்ட என் பொண்ணே நீ கேக்குதா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது இல்ல, அது எதனால வருது? நம்ம வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய இடத்துல இருக்கோங்கிற ஒரு பிம்பம் எதனால கிரியேட் ஆயிருக்குன்னா, அந்த பிம்பம் ஆல்ரெடி கிரியேட் ஆகி வச்சிருக்கு சமுதாயத்துல. அப்போ அந்த கிரியேட் ஆகி வச்சிருக்கிறது காரணம் என்னன்னா, இங்க ஆல்ரெடி நீ பெரிய சமுதாயம்ங்கிற ஒரு கட்டமைப்பை வச்சு இந்த சமுதாயத்துக்கு நாங்க வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸை கொடுத்து இங்க பவர் கொடுக்கறனால தான் இவன் வந்து பெருசா ஆடிட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க கீழே இருந்து இன்னும் கதறிட்டு இருக்கிறது காரணம் என்னன்னா, நீங்க இன்னும் சின்ன சமுதாயங்கிற ஒரு எப்படி சொல்றது, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எங்களுக்கு கொடுத்து தான் அதை பண்றது யாருன்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க. இந்த ரஞ்சித், மாரி செல்வராஜ், இவங்க எல்லாம் என்னன்னா இந்த மக்களை வந்து நம்ம ஒடுக்கிட்டு தான் ஒரு டைம்ல இருந்தாங்க. இடகாலகட்டத்துல ஒடுக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்களோட உங்களை பண்ணிட்டாங்கிற ஒரு போர்ட்ரேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர்
ஆமா. அவரா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே என்னன்னா ஒரு ஜாதி அரசியலை பண்றாங்களே தவிர இதுக்கு அடுத்ததா நம்ம எல்லாருமே பொருளாதார ரீதியா தான் ஏற்றத்தாழ்வுல இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களை நம்ம என் வீட்டுல இருக்கிற பிள்ளைய உனக்கு கட்டி தந்தா அவன் என் பிள்ளைய கண் கலங்காம பார்த்துப்பான்ங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் நீ ஒரு இடத்துல ஒரு எப்படி சொல்றது இன்டர்சேஞ்சா அவன் பொண்ணு கொடுத்து எடுத்துக்கணும். அந்த விஷயத்த பண்ணாம இவன் உன்னை ஒடுக்கிட்டான், நீ அதனால தான் ஒடுங்க, இங்க இருந்து அவங்க புடுங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறது மூலமா என்னைக்கு இந்த சூடு ஆறும்? ஆமா, கரெக்டா இருக்குல்ல, என்னைக்கு இந்த சூடு ஆறும்? இது சீமான் அவர்கள் இந்த விஷயத்த கரெக்டா ஹேண்டில் பண்ணுவார். கரெக்டா பேசுறதுனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய மக்களை வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனா பவர்ல வந்தாரான்னு கேட்டா வர முடியல சில காரணங்களால. ஆனா இப்ப இருக்கிற அரசாங்கம் நாளைக்கு நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நான் சும்மா வியூஸ் போறதுக்காக நம்ம ஜெயித்துறோம், நம்ம தான் அடுத்த முதலமைச்சருங்கிறதுனால சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே இப்போ விஜய் அவர்கள் வர்றது மூலமா அவர் ஒரு பாதி ஓட்டை எடுத்துட்டு போயிடுவாரு. விஜய் அவர்களா இருந்தாலும் சரி, சீமான் அவர்களா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவும் தயவு செஞ்சு ஆட்சிக்கு நீங்க வரும்போது நீங்க சொன்ன இந்த விஷயம் சமத்துவம் சமூக நீதி என்கிற ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட சொசைட்டில நீங்க புகுத்தணும். அப்படி பண்ணாத பட்சத்துல கடைசியில வெட்டுப்பட்டு சாகுறதும் உங்க வீட்டுல இல்ல, எதிர் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க என் வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க தான் கடைசி பாதிக்கப்படுறாங்க. ஆமா ஆமா, நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க இன்னொரு சமுதாயத்துல போய் ஒரு பையனையோ பொண்ணையோ லவ் பண்றது மூலமா இப்படி வெட்டுக்குத்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயம்தான் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த பையன் நல்லா இருக்கான்ப்பா, என்னை பார்த்துப்பான் அப்படின்னு தெரிஞ்சும் இங்க ஒரு கொலை நடந்திருக்குன்னா, எங்க கவின் படுகொலை நடந்திருக்குன்னா, அங்க வந்து எல்லாரும் என்ன பாக்குறாங்க, அந்த சமுதாயமே கீழே இருக்கு, இவன் மட்டும் மேல வர்றது மூலமா என் பொண்ணு அங்க கொடுக்கறது மூலமா எல்லாரும் என்னன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுவாங்கிறதுக்காக இவங்க வந்து அந்த ஒரு பிம்பத்துக்காக வெட்டுறாங்க. ஆமா, என்னதான் இருந்தாலும் இந்த அரசாங்கம் தானே காரணம். ஏன்னா 50 வருஷமா நாங்க உங்களை சமநிலையாக்கும், நீங்க வந்து இவங்களுக்கு மேல உயர்ந்தவங்களும் ஆக வேண்டாம், தாழ்ந்தவங்களும் ஆக வேண்டாம். ஏன்னா சமநிலைங்கிறது என்னது? ஆமா, பொருளாதார சமநிலை, அவங்க அங்கீகாரம், உரிமை சமநிலை. இந்த உரிமை சமநிலை எல்லாம் ஆக்கியிருந்தீங்க இந்நேரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நம்மளும் சக மனிதனா அந்த தேவர் கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, அந்த SC/ST கம்யூனிட்டியா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் இயல்பாட்டே அந்த மதிப்பு இருந்திருக்குமே. அதுக்கு முழுக்க அரசாங்கம் காரணமா இருக்கு. நிறைய இடத்துல பார்த்து பாருங்க, ஒரு காலேஜ் எடுத்துக்கோங்க, ஒரு நல்ல ரெப்யூட்டடான காலேஜ், தேவரோ நாடாரோ எஸ்சியோ ஏதோ ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியில இருந்து ஒருத்தவங்க அவங்க பிள்ளைய கூட்டிட்டு அந்த காலேஜில் ஜாயின் பண்றதுக்காக வராங்க. கரெக்டா? அந்த காலேஜ் நடத்துறவன் யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. காலேஜ் எஸ்சி நடத்துறாங்களா, தேவர் நடத்துறாங்களா, நாடா நடத்துறாங்கலாம் பார்க்க மாட்டாங்க. ஆமா, காலேஜ் நல்ல காலேஜா இருக்கு, ரெப்யூட்டடான காலேஜ் இருக்கு, நம்ம பிள்ளை அங்கே அனுப்புனா நல்ல எஜுகேஷன் கிடைக்கிறதுக்காக அங்கே அனுப்புறாங்க. கரெக்டா? அங்கே போயிட்டு என் பிள்ளைக்கு எப்படியா கிடைச்சிராதான்னு இருக்காங்க. எதுக்கு? எஜுகேஷனுக்காக. அந்த எஜுகேஷன் மூலமா அந்த புள்ள நல்லா சம்பாதிக்கணுங்கிறது இவங்களுக்கு தெரியுது. அப்போ இந்த ஏக்கத்துல இருக்கிற பெற்றோர்கள் அது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைக்கு ஒரு எஜுகேஷன் கிடைக்குது இல்ல, அப்ப அவங்க என்ன அந்த ஏக்கத்தோட ரிசல்ட் என்ன? அது வந்து சமூகத்துல போய் முடியணும். அந்த சமூகத்தை எதுல போய் முடியணும்? பொருளாதாரம். ஏன்னா அது முடிச்சதுக்கு அப்புறம் அது வேலைக்கு போகுது. வேலைக்கு போனதுக்கு மூலமா பொருளாதாரம் வருது. நீ வந்து இன்னொரு இடத்துல போய் படிக்க வைக்கும் போது அங்க ஜாதி பார்க்க மாட்டேங்கிற. இன்னொரு இடத்துல வேலைக்கு அனுப்பும் போது சுந்தர் பிச்சை எஸ்சியா இல்ல நாடாரா இல்ல தேவரா இல்ல பிள்ளையாங்கிறது நம்ம பார்க்க மாட்டோம். அங்க மட்டும் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஆனா கட்டி கொடுக்குற இடத்துல பாக்குறோம்னா இப்ப வரணும் இல்ல, ஆப்வியஸா நான் சொல்றேன், கூகுளோட ஒரு தலைவர் ஒரு ஷெட்யூல் காஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபருக்கு இங்க இருக்கிற மக்கள் கட்டி கொடுக்குறது ரெடியா இருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக ரெடியா தான் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் காரணம் என்ன? ஒட்டுமொத்தமா அவர் வளர்ந்து நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அதை தானே இந்த அரசாங்கம் அவர் கல்வியில வளர்றாரு, அதனால பொருளாதாரம் வளருது, அதனால அங்கீகாரம் வளருது. ஆக்சுவலா இந்த ஸ்டாலின் அவர்களுடைய லைக் வந்து எல்லாருக்கும் அந்த சமத்துவமான கல்வி அப்படிங்கிற ஒரு இந்த ஓரணியில் தமிழ்நாடு இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டங்களை கொண்டு வர்றது மூலமா அனைவருக்கும் கல்வி, வீடு தேடி வரும் கல்வி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அது வந்து டியூஷன் எடுக்கிற மெத்தட், வீடு தேடி வரும் கல்வி அந்த மெத்தட் தான். இன்னொன்று வந்து லைக் இப்போ ஒரு 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 மிகப்பெரிய லெவலில் பாராட்டு விழா வந்து நடத்தியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது எப்படின்னா மொத்தம் 1000 பிள்ளைங்க வந்து படிப்பாங்க. சரியா? இப்போ நீட்டு கோச்சிங் என்னால் போக முடியல, பொருளாதார ரீதியாக நான் பின்தங்கி இருக்கேன்னு வைங்களேன். ஸோ என்னால் நீட்டுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து இது மாதிரிப்பட்ட பிள்ளைங்களை பிக் பண்ணி தமிழ்நாடு மொத்தமாக இருந்து கிட்டத்தட்ட 1000 கவுண்டை பிக் பண்ணி இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கவர்மெண்ட்ல டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்களை ஹையர் பண்ணி இவங்க வந்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. இதில் வந்து எஸ்சியாக இருக்கலாம், ஃபார்வர்டு காஸ்ட்டாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எல்லாருமே இதில் வந்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயே ஒரு கவுண்ட் எவ்வளோன்னு பாருங்களேன், 1000 கவுண்ட். எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, எத்தனை லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
அப்போ அரசாங்கம் இந்த இடத்துல நான் சமநிலை சமத்துவம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து அதை விளம்பரப்படுத்துறது எல்லா கிட்டத்தட்ட 7.5 கோடி மக்களுக்கும் விளம்பரப்படுத்துறீங்க. ஆமா, அதாவது இவங்க அந்த application விளம்பரப்படுத்தி பண்ணலாம். ஆமா விளம்பரப்படுத்தி அந்த பிம்பத்தை கிரியேட் பண்றாங்கல்ல, நாங்க ஆமா, சமத்துவம் சமூக நீதி எல்லாருக்குமான ஆமா அரசு எல்லாருக்குமான கல்விங்கிற விளம்பரத்தை படுத்தாங்கல்ல, அந்த விளம்பரம் வெறும் 1000 பேருக்கு தான் ஆமா ஒரு வருஷத்துக்கு. அது மூலமா எத்தனை பேர் படிச்சு நல்ல நிலைமைக்கு போயிருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேருக்கு ஐபிஎஸ் ஆகியிருக்காங்க, பெரிய பெரிய போஸ்டிங் போயிருக்காங்க, டாக்டர்ஸ் ஆயிருக்காங்க, எல்லாம் ஆயிருக்காங்க ஆப்வியஸா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 1000 பேருக்கும் 1,00,000 பேர் படிக்கிறதுக்கும் 10,000 பேர் படிக்கிறதுக்கும் 50,000 பேர் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பா. ஸோ அப்ப இந்த வாய்ப்பும் அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. சமநிலைக்கான வாய்ப்பும் அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குது. எதுக்குமே இவங்க வழி வச்சு கொடுக்காம இருக்கும்போது எப்படி எல்லாருமே சமூக நீதி ஆகும்? ஏன்னா அவங்களுக்கு நோக்கமே கிடையாது, ஜஸ்ட் பிம்பத்தை அவங்களுக்கு நோக்கம் கிடையாது. காரணம் என்னன்னா, அப்படி எல்லாரும் சமூக நிலை ஆகிட்டாங்க, சமூக நீதி கிடைச்சிருச்சுன்னா எப்படி அவங்களால வாக்கு ஜாதியை பிரிச்சோம், மதத்தை பிரிச்சோம் ஓட்டாட முடியும். அதான் அப்படி அந்த அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் திமுக அதை பண்ண மாட்டேங்குது. மற்ற கட்சிகள் அதை பயன்படுத்துறாங்க. ஆமா. ஸோ வந்து வர்ற தேர்தலையாச்சும் நல்ல தலைவர்கள், அதுக்காச்சும் நல்ல தமிழ் தேசியவாதி தலைவர்களா நீங்க அதுக்கு தேர்ந்தெடுக்கணும். ஆமா, தமிழ் தேசியவாதிகள்னு பின்புலத்துல அந்த ஃபேஸை வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக ஒருத்தவங்களுக்கு வாக்களிக்கிறத விட அந்த தலைவர்கள் வந்து வீரியமா அதை செயல்படுத்தக்கூடிய சில திட்டங்களை சொல்றது மூலமா தான் மக்கள் நம்புவாங்க, அவங்களை வாக்களிப்பாங்க. அப்படிதான் 36 லட்சம் வாக்குகள் வந்து சீமான் அவர்களுக்கு விழுந்துச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறமாவும் நல்ல தலைவர்கள் ஒன்றிணைஞ்சு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறத தான் நம்ம விரும்புகிறோம். நம்ம வந்து இந்த வீடியோ போடுறது மூலம் ஒரு 10,000 பேர் 15,000 பேர் பார்த்துட்டாங்க, அது மூலமா ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டுங்கிற ஒரு அஷூரன்ஸ்லாம் நம்ம கொடுக்க முடியாது. ஆனா தலைவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். அதுக்காக அந்த கீ கொடுக்கறதுக்காக யாரோட கையில் அந்த ஒரு கீ இருக்குதுன்னா மக்களோட கையில தான். ஆமா, இருந்தாலும் மக்கள் வந்து வெறும் அரசியல் கொள்கைகள் கேட்டுட்டு போகாம அவங்க அந்த கொள்கை உறுதியோட அவங்களும் செயல்படுத்தினாதான் இந்த தலைவர்கள் கூட மக்கள் அந்த வேகம் அடைவாங்க. வந்து மக்கள் கிட்ட இருந்து தான் வரணும் இல்லை. விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டா எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் பதட்டம் அடைகிறாங்க, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களும் பதட்டம் அடைகிறாங்க, மக்களும் அதை குஷி அடைகிறாங்க. இல்ல இது மாதிரிப்பட்ட நபர்கள் அதை முன்னெடுக்கணும். இது மாதிரிப்பட்ட நபர்கள் அதை வீரியமா செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்களை வகுக்கணும். அதை பண்ணா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம். அப்படி இருக்கிற பட்சத்துல நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கணும். சமூக நீதியும் பிறக்கணும், சமத்துவம் பிறக்கணும், தமிழ் தேசியத்துக்கு நல்ல ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், மக்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். எல்லாரும் படிச்சு முன்னிலை அடைஞ்சு மேல போய் சமுதாயத்தை சமநிலைப்படுத்துறதுக்கான வேலையை தான் பார்க்கணும். தாண்டி தற்கொலை அந்த தற்கொலைன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏன்னா ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் அனைவரும் வந்து பொருளாதாரம் முதல் அங்கீகாரம் முதல் எல்லாம் பெற்றாதான் ஒரு தமிழகம் உண்மையாட்டே வளர்ச்சியை நோக்கி உள்ள உண்மையான பொருளாதாரம் அப்பதானே மேல போகும். அதான் அது மாதிரி தற்கொலைன்னு சொல்லிட்டு பலரையும் சொல்றாங்க. உண்மையான தற்கொலை யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். சில தற்கொலையான ஊழல்களை மாட்டிப்போன்னு தெரிஞ்ச தற்கொலைத்தனமான விஷயங்களை பண்றது மூலமா பல கட்சிகள் இன்னைக்கும் அம்பலமாவும் தெரிஞ்சும் ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்கன்னா சில தற்கொலை நம்மள மாதிரி மக்கள் தான் காரணம். வர்ற தேர்தலையாச்சும் நம்ம தற்கொலைகளா இல்லாம சில நல்ல ஞானிகளா செயல்பட்டு தக்க நல்ல ஆட்சியாளர்களுக்கு வாக்களிச்சு மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.